இப்போ நம்ம தேர்ட் யூனிட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்க்கண்ணா, ரொம்ப லாஜிக்காக பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒன்றும் இல்லைக்கண்ணா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறீங்க. இது ஒரு கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறீங்க. அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது இன்டியூஸ்டு கரண்ட் இருக்க போகுது. புரியுதா? இப்போ இதில் இன்டியூஸ்டு கரண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ளமிங் ரூல் என்ன சொல்ல போகுதுன்னா இன்டியூஸ்டு கரண்ட் மோஷன் ஆஃப் த கண்டக்டன்ஸ் அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போது இந்த டைரெக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் டைரெக்ஷன் இங்கே இருக்கும். அடுத்தது மேக்னெட்டிக் டைரெக்ஷன் அதாவது கரண்ட்டு டைரெக்ஷன் ஆஃப் த கரண்ட். இப்படி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுகள் வைக்கும்போது சவுத்து டு நார்த் இப்படி இருக்கும். இதில் சவுத்து இது நார்த் டைரெக்ஷன் இப்படி வைக்கிறீங்க. இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் உள்ளே வைக்கும்போது என்ன ஆகுது, சரியா? அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிறீங்க. இப்போது இந்த ஃபிங்கர்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. இந்த டைரெக்ஷன் அதாவது ஒவ்வொன்றும் பர்பண்டிகுலரில் இருக்க மாதிரி இப்படி பர்பண்டிகுலரில் இருக்கணும். இப்படி பர்பண்டிகுலரில் இருக்கும்போது என்னென்ன எது ஐடென்டிஃபை பண்ணுது, இண்டெக்ஸ் ஃபிகர் எதை பண்ணுறது, தம் ஃபிகர் எதை பண்ணுது, மிடில் ஃபிகர் எதை பண்ணுது, இந்த தம் ஃபிகர் எதை பண்ணுது, அந்த டைரெக்ஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எப்படின்னா இண்டெக்ஸ் ஃபிகர் என்ன சொல்லுது அப்படின்னா டைரெக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டை சொல்லும். தம் ஃபிங்கர் என்ன சொல்லுது, டைரெக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த கண்டக்டர், டைரெக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த கண்டக்டர். மிடில் ஃபிங்கர் என்ன சொல்லுதுன்னா டைரெக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். மிடில் ஃபிகர் எதை சொல்லுது, டைரெக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். ஸோ இப்படி வைக்கிறோம் இல்லையா, இப்படி கரண்ட் டைரெக்ஷன் கொடுக்குறோம். இந்த மாதிரி அதாவது ரைட் ஹேண்டை இந்த ஹேண்ட் இப்படி வைக்கும்போது இதில் இன்டெக்ஸ் ஃபிங்கர், தம் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் இதெல்லாம் என்ன சொல்லுது, இந்த டைரெக்ஷனை நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். அப்போது டைரெக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டெக்ஸ் ஃபிகரும், தம் ஃபிகர் எதை சொல்லுதுன்னா டைரெக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் த கண்டக்டரை சொல்லுது. மிடில் ஃபிங்கர் எதை சொல்லுது அப்படின்னா டைரெக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட். இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஜென்ரேட்டர் ரூல். இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஜென்ரேட்டர் ரூல். சரியா? இதுக்கு வீடியோ அனிமேஷன் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த அனிமேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக புரியும். சரியா? அதை பாருங்கள். Hi, in this video I'll talk about Fleming's left-hand rule and an easy way to remember it at different times. The best way to remember Fleming's left-hand rule is that it's applicable to motors and not to generators. Coming to the function of motors, the input to a motor is its magnetic field. There are lots of north poles and south poles inside a motor, and the other input is current. We supply current to a motor, something like a fan. And the output of that motor, the job of the motor is to start rotating. So the inputs are magnetic field and current, and the output is rotation or force, because it's force on the conductor which causes it to rotate. With this in mind, the Fleming's left-hand rule makes more sense. It states that if the forefinger points in the direction of the magnetic field, and if the middle finger points in the direction of the current flow through a conductor, then the thumb will point in the direction of the force acting on the conductor. The Fleming's left-hand rule is all about three directions, and you can see in this sketch that all the three directions are mutually perpendicular. If the force is upwards, let's call it the y-axis, and the magnetic field in the blue color is the x-axis, then the current flow is in the z-axis. The input-output relationship is extremely important to recall the statement of the Fleming's left-hand rule. The rule, by the way, is applicable even to a straight conductor. If you take a rod and place it along the direction of that orange arrow called current, and if we apply the magnetic field, then the entire rod will move up along the vertical axis. That's the beauty of Fleming's left-hand rule. So I hope this explanation was clear. Thanks and have a great day. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறேன் அப்படின்னா மோஷனல் EMF ஃப்ரம் த லாரன்ஸ் ஃபோர்ஸ். இப்போ இந்த டாக்டர் கிராஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதெல்லாம் என்னென்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது என்னது, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு ராடை கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. இந்த ராடு என்ன பண்ண போகிறோம், மோஷனல் EMF-ஆ இங்கே இருக்க ராடு இப்படி மூவ் ஆக போகுது. இப்படி மூவ் ஆகும்போது வெலாசிட்டி வியோட மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது இதோட லென்த் என்னென்னு எடுத்துக்கிறீங்கன்னா ஏபி, ராடு ஏபி, அதோட லென்த் எல்லுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. இப்போது இந்த ஏபிங்கிற லென்த்தில் கன்சிடர் பண்ணும்போது பர்பண்டிகுலராக
யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலர் டு த ராடு. இப்போ ராடு இப்படி வைக்கிறீங்க, இந்த ராடை இப்படி மூவ் பண்ண போகிறோம். இது மோஷன் ஆகுதா? இப்படி இதை ராடுன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க ராடு இப்படி மூவ் ஆக போகுது. இப்படி யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கரண்ட்டோட மூவ் ஆகும்போது என்ன ஆகும்? அதாவது ராட் லென்த் பார்த்தீங்கன்னா ஏபி எல்லுன்னு எடுத்துக்கிறீங்க. இதோட கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, அதாவது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதா? இப்படி மூவ் ஆகுமா? இப்படி மூவ் ஆகும்போது இதோட கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ரைட் சைடில் மூவ் ஆகுது. அப்போது வெலாசிட்டி வின்னு எடுத்துக்கிறீங்க. வென் ராட் மூவ் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இந்த இது என்ன ஆகும்? இப்போது இந்த ராடில் என்ன இருக்கும்? நார்மலாகவே மேக்னெட்டிக், அதாவது ஒரு நார்மல் ராடில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லேயும் சேம் வெலாசிட்டி இருக்குமா? அப்போது வி இன் பி, அது மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ரெசன்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸில் அந்த வெலாசிட்டி உள்ளே போயிடும். ஸோ அந்த வெலாசிட்டி சேம் வெலாசிட்டி வி இன் பி. ஓகேவா? ஆஸ் த ரிசல்ட் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸு அதில் ஆக்ட் ஆகும் போது, அப்படி ஆக்ட் ஆகும்போது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் டைரக்ஷன் பி டு ஏ. பி டு ஏ என்ன சொல்கிறோம்? இது பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஆல்வேஸ் ஹையர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டு லோயர் பொட்டன்ஷியல் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஹையர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டு லோயர், அதுதான் இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ். நம்ம கரண்ட் டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும். இந்த ராடில் இந்த மாதிரி டைரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, புக்கில் இருக்காது, போட்டுக்கோங்க. ஸோ as the result Lorentz force acting on the free electron in a direction from B to A, அப்படி இருக்கும்போது FB, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டை கன்சிடர் பண்ணுறீங்க. இப்போ FB ஈக்குவல் டு என்ன எழுதுறீங்க? மைனஸ் இ வி இன்ட்டு வி கிராஸ் பி வெக்டார், இப்படி எடுத்துக்கிறீங்களா? அடுத்தது கூலும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கூலும் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? FE ஈக்குவல் டு மைனஸ் இயா, மைனஸ் இ ஆஃப் இ வெக்டார். இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுதா? ஆக்ஷன் ஆஃப் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அக்யூமுலேட்டட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எண்ட் இன் பி. அப்போது ஒரு பாயிண்டில் வந்து பியில் வந்து எண்ட் ஆகுது. அப்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ராட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? டைரக்டட் அலாங் த என்னவா இருக்கும்? பி டு ஏ, பியிலிருந்து ஏ, அதாவது இந்த டைரக்ஷன்லேருந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படி சொல்கிறாங்க. அப்போ கூலும் ஃபோர்ஸ் ஸ்டார்ட் டு ஆக்டிங் ஃப்ரீ எலக்ட்ரான் ஏ டு பியாக இருக்கும். கூலும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஏ டு பியாக இருந்துச்சுன்னா FE ஈக்குவல் டு மைனஸ் இஏ, மைனஸ் இ அண்ட் கேபிட்டல் இ வெக்டார் அட் ஈக்லிபிரியம். அப்போது ரெண்டு ஃபீல்டும், இந்த டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுவும் ஈக்லிபிரியம் ஆகும்போது அட் ஈக்லிபிரியம் மேக்னெட்டியூட மட்டும்தான் கால்குலேட் பண்ணுறீங்க. மேக்னெட்டியூட் ஆஃப் ஃபீல்டு என்னது? மேக்னெட்டியூட் ஆஃப் FE அண்ட் மேக்னெட்டியூட் ஆஃப் FB, இது ரெண்டு ஈக்குவல் பண்ணுறீங்க. ஏன்னா ஈக்லிபிரியம் கண்டிஷனில் ஈக்குவல் பண்ணுங்கள். இப்போ இது என்ன ஆகும்? மைனஸ் இ கேன்சல் அவுட் ஆயிருமா? அப்போது V இன்ட்டு பி சைன் தீட்டா 90. ஏன் 90 எடுத்துருக்கீங்க? பர்பண்டிகுலரா, இது வந்து பர்பண்டிகுலரா. ஸோ VB சைன் 90 ஈக்குவல் டு இ. சைன் 90யோட வேல்யூ என்ன? 1. அப்போ VB ஈக்குவல் டு இ. இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆக்ட் ஆகுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ எண்ட் ஆஃப் த ராட் என்னன்னு தெரியும் நமக்கு? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் E ஈக்குவல் டு V பை டியா, V ஈக்குவல் டு EDயா மாறுமா? இங்கே D எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? டிஸ்டன்ஸா? டிஸ்டன்ஸ் என்னது? D எல்லா, V பை எல்லா. ஸோ அதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. VB V பை எல்லா இருக்குது. அப்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V ஈக்குவல் டு வெலாசிட்டி BL, வெலாசிட்டி இன்ட்டு BL. இப்போ EMF ப்ரொடியூஸ் ஆயிரும். அப்போ EMF ப்ரொடியூஸ் ஆகும்போது டு மெயின்டைன் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஹென்ஸ் இட் இஸ் ப்ரொடியூஸ் V ஈக்குவல் டு BLV. அதுதான் என்னது? லாரன்ஸ் ஃபோர்ஸ் on the free electron is responsible to maintain the potential difference and it hence produce a EMF. அதுதான் என்னது? psi BLV. I equal to psi by R. I equal to psi by R. psi ஓட வேல்யூ BLV, அதை சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ ஆறுங்கிறது என்னது? ரெசிஸ்டன்ஸ். அப்போது if it is called the motional EMF, A and B are connected by a external circuit. இப்படி எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் கொடுக்குறோம், இப்படி எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் கொடுத்துட்றோம். இப்படி எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் கொடுக்கும்போது I ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? psi by R வித் ரெசிஸ்டன்ஸ். அப்போ BLV. ஓகேவா? அப்போ BLV by R. இட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஃபவுண்ட் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணி தான் இங்கே லாரன்ஸ் ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். I ஈக்குவல் டு V by R நமக்கு தெரியும். I ஈக்குவல் டு V by R. ஸோ BLV by R. R is the resistance of the rod.
அந்த ராடில் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட் இஸ் யூஸ்டு ரெசிஸ்டன்ஸ் ஆர். அப்போ ஃபார்முலா என்னது? psi equal to I equal to BLV by R ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதோட அனிமேஷன் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக புரிஞ்சுக்கலங்கண்ணா. ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த கிராஸ் போட்டுருக்கிறது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதில் ராடை வைக்கிறீங்க, இது மோஷன். இப்படி மூவ் பண்ணுறது அதுதான் மோஷன். இப்படி மூவ் ஆகும் இந்த டைரக்ஷன்லேருந்து இந்த டைரக்ஷன். அப்படி மூவ் ஆகும்போது வித் ரெஸ்பெக்டட் டு வெலாசிட்டி V. அப்போது கரண்ட் டைரக்ஷன் E வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும், psi வந்து இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இதோட அனிமேஷன் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள், புரியும் ஈஸியாக. This video is about motional EMF and the potential difference that's set up by moving a wire across a magnetic field. Recall the EMF as the voltage difference. So we talk about this in the EMFs, we're talking about voltage differences or the potential difference in the wire. So we take this rod, this metal conducting rod, and we put it in a magnetic field, and what we do is we move it. And when we move it, the question is which way will the positive charges move? So the rod is nothing more than a container that's holding the positive and negative charges. It might as well be a bottle that doesn't allow the charges to combine on their own, holding the charges. But the rod is just that kind of vehicle for it. So when I take it and I slide the charges across, you can see in the animation that they separate. So if I look at this and think about what's going on here, what happens is think about the open right-hand rule and the magnetic component of the Lorentz force. So the field is going into the paper, the thumb is pushing to the right because the charges moved across the screen from left to right. Even though they're on the wire, they still moved from left to right. They just happen to be in the wire. It's kind of like when you came to school, you came to school, but you were in the car. So the car brought you here. It's the same idea here. The wire is just carrying the charges. So according to the open right-hand rule, the positive charges are going to feel a force going upwards, and negative charges behave oppositely, so they'll go downwards. So now, positive at the top of the wire, negative at the bottom of the wire, and they're separated by this length L. So I have two things of separated charges. That makes a battery. It also generates an electric field between these two separation of charges. Electric field is the path a positive particle would take, so a positive particle will be repelled from the plus side, attracted to the negative side. Now when you think about it, this is something similar to what we've studied in the past. So let's start here with this part of the analysis. In terms of a free body diagram, I have my two charges, let's say the positive charge, trying to come together. It's trying to go down to the negative, and the magnetic force is pushing the positive charge up. And this is only true while it's moving. Once it stops, all the charges go back. But while it's moving, this is true. So that means that QE is equal to QVB sine theta. Well, sine theta is just going to be 1, so QE is equal to QVB. The Q's cancel or divide out, so that means that E is equal to V times B. That's the electric field is equal to the velocity times the B field that the wire is in. Now, when you look at this wire, it's actually like something we've had before, where we had two plates separated by distance connected to a potential difference. And they are separated by that distance D in my drawing. And when we looked at this, we knew that the voltage or the potential difference that was attached to it is equal to E times D. Well, if I just replace the D with an L, then I have VEL. And the electric field can be defined as the potential difference divided by the length between the two plates. In this case, that can also be the wire as the length between the two ends of the wire. So V over L, that is voltage divided by the length of the wire, is equal to the velocity it's moving through the field times B. So the potential difference is equal to the length of the wire times the velocity times the B field it moves across. Notice that how important that velocity is. This is saying that the potential difference, or the EMF, is directly proportional to the velocity. So if the velocity goes to 0, leave the wire alone, there will no longer be a potential difference or an EMF. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா motional EMF from Faraday's law and energy conservation. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ motional EMF Faraday's law. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு லூப்பை அப்படி கன்சிடர் பண்ணுறீங்கண்ணா. ஒரு லூப் இது என்ன பண்ணுறோம், இதை மூவ் பண்ணுறோம் இந்த டைரெக்ஷன்லையோ பின்னாடியோ முன்னாடியோ. இதில் பாருங்கள் ஆஃப் த இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம போர்டு இப்படி இருக்கா, இந்த போர்டில் இப்படி இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா உள்ளே தான் போகும். இங்கேருந்து நம்ம சைட்லேருந்து உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த லூப்பை கன்சிடர் பண்ணுறீங்க. இப்படி ஒரு லூப் இருக்குது. இந்த லூப்பை உள்ளேயோ வெளியவோ இப்படி மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி மூவ் பண்ணுறீங்க. இப்படி மூவ் பண்ணும்போது பாருங்கள், இதில் வந்து பாருங்கள்
1/3 லெவல் வந்து உள்ளே இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. மீதிலாம் பாருங்கள் வெளியில் இருக்கா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில் இருக்கா. இப்போது ஐங்கிற கரண்ட் இப்படி டைரக்ஷனில் இருக்கும். இப்போ ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா F1 F2 F3ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பாருங்கள், எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ், இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு. அப்போது டோட்டல் கரண்ட் வந்து ஐ. இப்போது இதோட லென்த் என்னென்னு கொடுத்துட்டாங்க, எல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த லூப், இதை லூப்பாக கன்சிடர் பண்ணுறீங்க. இந்த லூப் வந்து இப்படி மூவ் பண்ண போகிறோம். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்குது, போர்டுக்கு உள்ளே போய்கிட்டு இந்த டைரக்ஷன் உள்ளே போய்கிட்டு இருக்கு. அப்போது இந்த டைரக்ஷனில் நம்ம ஐங்கிற கரண்ட்டுக்கு லூப்பை உள்ளே வைக்கிறீங்க. இப்படி வைக்கும்போது பி பர்பண்டிகுலர்லி இன்வெர்ட். அப்போ இன்வெர்ட்ஸுங்கிறது நம்ம டுவோர்ட்ஸ் டு த போர்டு, இப்படி உள்ளே போகுது, உள்ளே இந்த போர்டுக்குள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா என்னன்னு தெரியும், இதோட டோட்டல் ஏரியான்ட்டு எல் இன்ட்டு எக்ஸ். இதோட டோட்டல் ஏரியா எல் இன்ட்டு எக்ஸ். சிம்பிளான கொஸ்டின் தாங்கண்ணா, கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்கணும், அவ்வளோதான். இப்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த லூப். இப்போ லிங்க்டு வித் லூப் அப்படிங்கும்போது நம்ம ஃபார்முலா என்ன தெரியும், psi b ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் ஏ பி டாட் ஏ பி டாட் டிஏ. இப்போது டாட் ப்ராடக்ட்டுங்கும் போது நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், பிஏ காஸ் தீட்டாவா, காஸ் தீட்டா 0 டிகிரி. அப்போது தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரினா காஸ் 0 என்னது, காஸ் 0 டிகிரி 1. ஸோ தட் பி என்ன எழுதிக்கிறோம், பிஏ அப்படின்னு எழுதுறீங்க. ஏவோட வேல்யூ என்ன தெரியும், ஏரியா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, எல்எக்ஸா, நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் psi b ஈக்குவல் டு பிஎல்எக்ஸ். ஓகேவா. அப்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் டியூ டு த மூமெண்ட் ஆஃப் த லூப். இப்போ இந்த மூமெண்ட் ஆஃப் லூப்லாம் ஒன்றும் இல்லைக்கண்ணா, இப்படி வைக்கிறோம் இல்லையா, இப்படி இந்த லூப் வந்து மூவ் பண்ணுறோம், இந்த பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு மூவ் பண்ணுறீங்க. இங்கேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக இப்படி மூவ் பண்ணிட்டு போகிறோம். அப்படி மூவ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் டியூ டு மூமெண்ட் ஆஃப் த லூப். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக எங்கே என்ன ஆகும், இப்போ இங்கே இருக்குது, இப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அப்படியே 1 by 1 டிக்ரீஸ் ஆகிட்டே வருமா மேக்னெட்டிக் ஃபீல்டு. வெளியில் வரும்போது டோட்டலாக இங்கே என்ன இருக்குது, 3 பாயிண்ட்டு. இங்கே வரும்போது என்ன ஆகும், ஒரு பாயிண்ட் சேர்த்தி ஆகும், இன்னொரு பாயிண்ட் இப்படி. ஆனால் இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணும்போது வெலாசிட்டி வீல நம்ம மூவ் பண்ணுறோம். அப்போது மூவ் ஆகும்போது இட் வில் பி டிக்ரீஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ். ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் டியூ டு த மூமெண்ட் ஆஃப் த லூப்பாக இருக்கும்போது psi ஈக்குவல் டு டி psi b by dt வித் ரெஸ்பெக்டட் டு டைம். அப்போ அந்த டைமில் இருக்கும்போது t by dt ஈக்குவல் டு பிஎல்எக்ஸ்ன்னு எழுதுமா, நமக்கு தெரியுமா இது. அடுத்தது b and l. இப்போது இது மூவ் ஆகும்போது ஏதாவது சேஞ்ச் ஆகுமா, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் இருக்கும்போது லென்த் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா, ஆகாது இல்லையா. இப்படி மூவ் ஆகும்போது லென்த் சேஞ்ச் ஆகுமா, ஆகாது. அப்போ அது என்ன எழுதுவீங்க, b and l ஆர் கான்ஸ்டன்ட். அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது psi ஈக்குவல் டு bl dx by dt. நமக்கு என்ன தெரியும், வெலாசிட்டி நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்டட் டு டைமா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்டட் டு டைம் dx by dt v. அப்போ இது என்ன எழுதலாம், dx by dt vன்னு எழுதிக்கலாமா, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், அதை இங்கே மாற்றிக்கிட்டோம். இப்போது ஃப்ரம் த லென்ஸில் நமக்கு என்ன தெரியும், இட் இஸ் கிளாக் வைஸ் மீன்ஸ் அதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது psi by rன்னு எழுதலாமா. நமக்கு சையோட வேல்யூ என்னன்னு தெரியும், கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், BLV. அப்போ BLV by R. இதுதாங்க நான் இன்டியூஸ்டு கரண்ட், I ஈக்குவல் டு BLV by R. இட் இஸ் அ இன்டியூஸ்டு கரண்ட். சிம்பிள், ரொம்ப நீங்கள் இது பண்ண தேவையில்லை. ஒரு கிராஸ் போட்டதுக்கு என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு டுவோர்ட்ஸ் டு த, நம்ம வெளியிலேருந்து நம்ம உன் சைட்லேருந்து போர்டுக்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுதுன்னா கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. புரியுதா, ரொம்ப சிம்பிள் தான். என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் எனர்ஜி கன்சர்வேஷன். இப்போ எனர்ஜி கன்சர்வேஷன்னா ஒன்றும் இல்லைக்கண்ணா, அந்த லூப்பு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும் நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி, மோஷனல் EMF ஃபேரடேஸ் லாவில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. இந்த ஃபேரடேஸ் லாவில் பார்த்தோம் இல்லையா, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டு த ஃபீல்டு இருக்கும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த ஃபீல்டு. எனர்ஜி கன்சர்வேஷன் போது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். So mechanical work done is more in the loop. அப்போ mechanical work done to move the loop, rate of doing the work or power. Rate of doing work or power is P. இப்போ power P equal to F dot
F vector dot V vector. அப்போது ஃபோர்ஸு வித் ரெஸ்பெக்டட் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போது FV காஸ் தீட்டான்னு எழுதலாமா இதை டாட் ப்ராடக்ட்னா? அப்போது தீட்டா ஈக்குவல் டு 0. தீட்டா ஈக்குவல் டு 0னா காஸ் 0 1. ஸோ தட் FV அது மாறும். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் த லூப் டியூ டு மூமெண்ட் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது ஃபோர்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆக்டிங் ஆஃப் த லூப் due to its movement in a magnetic field along F1, F2, F3. அப்போது டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? கவனி, டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் FDன்னு கன்சிடர் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்டட் டு டிஸ்டன்ஸ் IL வெக்டார் கிராஸ் B வெக்டார், L வெக்டார் கிராஸ் B வெக்டார். ஸோ ஈக்லிபிரியமில் இருக்கும்போது F2 magnitude of force F2 and F3 are equal. அப்போது F1 equal to IL cross B vector. அப்போ F equal to என்ன எழுதலாம்? ILB sin theta எழுதலாமா கிராஸ் ப்ராடக்டாக இருக்கும்போது? அப்போ ILB sin theta. இப்போது theta is angle between B and the length L. அப்போது லெஃப்ட் செக்மெண்ட்டில் இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? theta angle 90 degree. sin 90யோட வேல்யூ எவ்வளோ? 1. அப்போ F1 equal to ILB sin 90. sin 90யோட வேல்யூ 1. ஸோ ILB மாறுது. அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு F1க்கு இருக்குமா? ஏன்னா நம்ம இந்த டைரெக்ஷனில் தான் மூவ் பண்ணுறோம் அந்த லூப்பை. அப்போது F வெக்டார் ஈக்குவல் டு F1 in order to just move the loop with constant velocity V. with constant velocity V. அப்போது F வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் F1. அப்போது F1 equal to Fi with respect to current இருக்கும். அப்போ ILB. so that F equal to என்ன எழுதலாம்? Fi BLB ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? BLB by Rங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ BLB by R into LB. so F equal to B squared L squared V by R. so rate which the mechanical work done to pull the loop from the magnetic field or power, அது work done or power அப்படின்னு சொன்னீங்கன்னா P equal to FV. so that B squared L squared V divided by R into velocity V. அப்போ இது என்ன ஆயிரும்? B squared L squared V squared by R. ஸோ நமக்கு என்ன தெரியும்? P equal to I squared into R. இப்போ I squared நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கோம்? B L V R the whole square into R. that is also equal to P equal to B squared L squared V squared by R. so mechanical work done in moving the loop appear as thermal energy in the loop. அதனால தான் நமக்கு என்ன ஆகுது? ஹீட்டை கிடைக்குது. so mechanical work done in moving the loop appear thermal energy in the loop. ஓகேவா? ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டி கரண்ட். இதுக்கு ஒன்றும் இல்லைக்கண்ணா, நான் உங்களுக்கு எட்டி கரண்ட்னா என்ன, அதனோட வீடியோ அந்த அனிமேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த அனிமேஷன் இதோட அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு அதில் எட்டி கரண்ட்டோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ், எட்டி கரண்ட் பிரேக், எட்டி கரண்ட் டெஸ்டிங், எலக்ட்ரோ மேக்னட்டிக் டேம்பிங். ஸோ அதை எப்படி டம்ப் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு செல்ஃப் இண்டக்ஷன் பார்க்கலாம். சரியா? வாட் இஸ் செல்ஃப் இண்டக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எட்டி ப்ளஸ் கரண்ட், இதோட பேர்லேயே இதோட முழு விளக்கமும் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எட்டிங்கிற வேர்டு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் மூமெண்டத்தை குறிக்குது. அதாவது உதாரணமாக ஒரு குளத்துல நீங்கள் ஒரு கல்லை தூக்கி போட்டிங்க அப்படின்னா அந்த கல்லை சுற்றி ஒரு சர்க்குலர் ஷேப் போல் ஒரு வேவ் உருவாகும்ல. ஸோ அந்த வேவை தான் நம்ம எட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவே நம்ம எலக்ட்ரிக்கலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் வேவ் ஷேப்பில் கரண்ட் உருவானுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம எட்டி கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த எட்டி கரண்ட் ஏன் உருவாகுது, எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஒரு சொலினாய்டு காயில் எடுத்துக்கோங்க. சொலினாய்டுங்கிறது கண்டக்டிங் மெட்டீரியல். அதை சுற்றி வந்து என்னென்னா ஒரு காப்பர் காயில் வந்து என்னென்னா வவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த காப்பர் காயிலுக்கு நம்ம வந்து ஏசி சப்ளை கொடுக்குறோம். ஏசி சப்ளை என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ நம்ம அந்த அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உடைய ஒரு ஏசி சப்ளைவை அந்த காயிலுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது
பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் படி அந்த காயிலில் வந்து என்னென்னா இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ இந்த காயில் வந்து எதை சுற்றி வச்சுருக்கோம், அந்த சொலினாய்டு அது வந்து என்னென்னா ஒரு கண்டக்டிங் மெட்டீரியலில். ஸோ அப்போ நம்ம அந்த இஎம்எஃப் வந்து என்னென்னா அந்த காயிலில் மட்டும் இல்லாமல் அந்த கண்டக்டிங் மெட்டீரியலுக்கும் பரவும். அப்படி அந்த கண்டக்டிங் மெட்டீரியல் அந்த பாடி இருக்குல்ல, அந்த பாடியில் கரண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த சர்க்குலர் ஷேப்பில் இருக்குல்ல அந்த கரண்ட், அந்த பாடி, அதை தான் நம்ம எட்டி கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு எட்டி கரண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். இந்த எட்டி கரண்ட் எங்கெல்லாம் உருவாகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோரை சுற்றி எங்கே வைண்டிங்கை ஒன் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி உள்ள எல்லா இடத்துலையுமே இந்த எட்டி கரண்ட்டுங்கிறது உருவாகும். உதாரணமாக டிரான்ஸ்ஃபார்மர், ஏசி மோட்டார், டிசி மோட்டார்ஸ், இந்த மாதிரி ஒரு கோரை சுற்றி எங்கெல்லாம் வைண்டிங்கை ஓன் பண்ணி வச்சு அந்த வைண்டிங்கை சப்ளை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி உள்ள எல்லா இடத்துலையுமே இந்த எட்டி கரண்ட்டுங்கிறது உருவாகும். இப்போ வாங்க டிரான்ஸ்ஃபார்மரில் எட்டி கரண்ட்டுங்கிறது எப்படி உருவாகுது, அந்த எட்டி கரண்ட் உருவாகிறதுனால நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ், அந்த எட்டி கரண்ட்டை நம்ம எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷினை எடுத்துக்கிட்டாலும் அதோட இன்புட் மற்றும் அவுட்புட்டுக்கு மெனி டிஃபரன்ஸ் இருக்கும். உதாரணமாக இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து என்ன மெக்கானிக்கல் அவுட்புட்டாக கூட இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்புட் வந்து 230 கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து ஒரு 120 இல்லைனா 1000 வோல்ட்டாக கூட இருக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் டிவைஸ்னால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த ஒரு பார்ட்ஸும் வந்து என்ன மூவ்மெண்ட் ஆகாது, அதாவது அசையாது. ஸோ அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மரை ஸ்டாட்டிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் மெக்கானிக்கல் லாசஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உதாரணமாக ஃப்ரிக்ஷன் மற்றும் விண்டேஜஸ் லாசஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு பதிலாக எலக்ட்ரிக்கல் லாசஸ் தான் வந்து என்ன அதிகமாக ஏற்படும். டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படுற லாசஸை நம்ம பொதுவாக 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கோர் லாஸ் இல்லைனா அயன் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது காப்பர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கோர் லாஸ் இல்லைனா அயன் லாஸ் இருக்குல்ல, இந்த கோர் லாஸ்ங்கிறது கோரில் ஏற்படுற லாசஸ், அதுதான் நம்ம இந்த கோர் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பர் லாஸ்ங்கிறது அந்த கோரை சுற்றி ஓன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வைண்டிங், அந்த காப்பர் வைண்டிங், அதில் ஏற்படுற லாசஸை காப்பர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கோர் லாஸ் மற்றும் அயன் லாஸை மேலும் 2 லாசஸாக டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று ஹிஸ்டெரிசஸ் லாசஸ், இன்னொன்று எட்டி கரண்ட் லாசஸ். நம்ம இப்போ இந்த எட்டி கரண்ட் லாசஸை பற்றி பார்க்க போகிறோம். ஹிஸ்டெரிசஸ் லாசஸை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கோங்க. கோர் டைப் அப்படின்னா கோரை சுற்றி வைண்டிங் இருந்தது அப்படின்னா அதை கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேசிக்காக டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கவே அதில் 2 வகையான வைண்டிங் இருக்கும். ஒன்று பிரைமரி வைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று செகண்டரி வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிரைமரி வைண்டிங்கு நம்ம சப்ளை கொடுப்போம், செகண்டரி வைண்டிங்கில் நம்ம அவுட்புட் எடுத்துக்குவோம். அந்த அவுட்புட் வந்து என்னன்னா ஒன்று ஸ்டெப் அப்பாக இருக்கலாம் இல்லைனா ஸ்டெப் டவுனாக கூட இருக்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்புட் சப்ளைவை பிரைமரி சைடு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பிரைமரி சைடு கொடுக்கும்போது அந்த ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் படி அந்த பிரைமரி வைண்டிங்கில் வந்து என்னென்னா இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். அப்படி உருவாகிற அந்த இஎம்எஃப் வந்து என்னென்னா அந்த கோர் வழியாக வந்து என்னென்னா செகண்டரி வைண்டிங் போகும். அதாவது அதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம செகண்டரி வைண்டிங்கில் வந்து என்னென்னா ஒன்று ஸ்டெப் அப் இல்லைனா ஸ்டெப் டவுன் பண்ணி அவுட்புட்டாக வந்து என்னென்னா எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த வைண்டிங்கில் உருவாகிற அந்த இஎம்எஃப் வந்து என்னென்னா அந்த கோரில் போகுது தெரியுங்களா. அப்போ அந்த கோரில் போகும்போது அந்த கரண்ட் வந்து என்னென்னா ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே எட்டி கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த எட்டி கரண்ட் உருவாகிறதுனால நமக்கு என்னென்ன லாசஸ், நமக்கு அட்வான்டேஜஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இந்த கோரில் அந்த எட்டி கரண்ட் உருவாகிறதுனால டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்னென்னா ஓவர் ஹீட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த எட்டி கரண்ட்டுங்கிறத டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு முக்கியமான லாசஸாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படுற அந்த எட்டி கரண்ட் லாசஸை எப்படி மினிமைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோரை வந்து ஒரே பாராக இல்லாமல் தனித்தனி ஒரு சிலிக்கான் ஸ்டீலாக வைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டீலாக வைக்கும்போது அந்த எட்டி கரண்ட் லாசஸை மினிமைஸ் பண்ணலாம். ரெண்டாவது என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தனித்தனி ஸ்டீலாக வைக்கும்போது அந்த சிலிக்கான் ஸ்டீல் இருக்குல்ல அதுக்கு வந்து என்னென்னா வார்னிஷ் அப்ளை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வார்னிஷ் அப்ளை பண்ணுறதுனாலையும் நம்ம எட்டி கரண்ட் லாசஸை மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ இதே போல தான் ஏசி டிசி மிஷின்ஸ்லையும் எட்டி கரண்ட் லாசஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எட்டி கரண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அந்த விதத்தில் நம்ம எட்டி கரண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு மாஸ் ஆஃப் த மெட்டலில் லிங்கான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்பப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அந்த மெட்டலில் ஒரு கரண்ட் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த இன்டியூஸ் ஆன கரண்ட் அந்த மெட்டீரியல் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு நீர்ச்சூழல் போல் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுதான் எட்டி கரண்ட். அந்த எட்டி கரண்ட்டு நிறைய இடங்களில் ஒரு ட்ராபேக்ஸாக இருந்தாலும்
பட் நிறைய இடங்களில் அது என்னவாகவும் இருக்குது, ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த விதத்தில் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வு ட்ரெயின் நிறுத்தக்கூடிய ப்ராசஸில், தென் ஆசோலேஷன்ஸை இமிடியேட்டாக நமக்கு ரெஸ்ட்டு கொண்டு வர்றதுக்கு, அப்புறம் மெட்டீரியல் டெஸ்டிங்காக நமக்கு பல இடங்களில் இந்த எடி கரண்ட் பயன்படுது. சரிங்களா, ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா இண்டக்ஷன் ஸ்டவ். ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்னுடைய அவுட்டர் எட்ஜ் பார்க்குறோம், என்னுடைய டாப் வியூவில் இருக்குது. தென் இது இன்னர் சைட் ஆஃப் த இண்டக்ஷனில் இப்படி தான் இருக்கும். இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்குள்ளே இந்த இடத்துல பார்த்தீங்களா காயில் இருக்கு பாருங்க. இந்த காயிலுக்கு தான் நம்மளுடைய ஏசி கரண்ட், ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி கரண்ட் என்ன ஆகும், இந்த காயிலுக்கு வரும். இந்த காயிலுக்கு கரண்ட் அப்ளை பண்ண உடனேவும் இந்த காயில் என்ன பண்ணுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். சரிதாங்களே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம இந்த காயிலுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட் என்ன கரண்ட்னா ஏசி கரண்ட். அப்படிங்கிறனால அந்த ஏசி கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறதும் மேக்னிடியூடில் சேஞ்சஸ் தான் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட்டை ஏசி தான் அப்ளை பண்ணுறோம் ஹை ஃப்ரீக்வன்சியில். ஸோ அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி கண்டினியூஸாக வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மேக்னிடியூடையும் டைரக்ஷனும் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த வேரியிங் கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேஞ்சஸ் ஆகும். அந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்துடைய பாட்டத்தில் சஃபிஷியன்ட் மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. அந்த மெட்டீரியலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆகும். அந்த மெட்டீரியலில் லிங்கான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால அந்த மெட்டீரியலுடைய பாட்டத்தில் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு ஹீட் எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எட்டி கரண்ட்டை அந்த பாட்டம் ஆஃப் த வெசல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தினுடைய அடிப்பகுதியில் ஹீட்டை உருவாக்கும் அந்த எட்டி கரண்ட்டு. புரியுதுங்களா, அந்த ஹீட்னால இந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன பொருள் சமைக்கணுமோ அது சமைக்கப்படும். சொன்னது புரியுதுங்களா, ரொம்ப குயிக்காகவும் சேஃபாகவும் நமக்கு இங்கே உணவு குக் ஆகிடும். புரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எட்டி கரண்ட்டு தான் நமக்கு ஏசி கரண்ட்டு கொடுக்குறோம். வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த பாத்திரத்தினுடைய அடிபாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூட்டபிள் மெட்டீரியல் கூட மெட்டல் கூட லிங்க் ஆகுது. அந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த பாட்டம் ஆஃப் த வெசலில் ஒரு எட்டி கரண்ட் உருவாக்குது. அந்த எட்டி கரண்ட்னால ஹீட் உருவாகுது. அந்த ஹீட் தான் இங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டை குக் பண்ணுது. சரிங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எட்டி கரண்ட் பிரேக். இந்த ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு எட்டி கரண்ட்டுடைய அப்ளிகேஷன்ஸுங்க தேவைப்படுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தெரியுது, இந்த இடத்துல ட்ரெயினுடைய தண்டவாளம் அது நமக்கு எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் சட்டம் காந்த மாதிரி இருக்குது இல்லையா, அது காயிலுங்க. சரிதானுங்களே. பிரேக் அப்ளை பண்ணும்போது இந்த காயிலுக்கு என்ன ஆகும், கரண்ட் தாங்க வரும். அந்த காயிலுக்கு கரண்ட் அப்ளை பண்ணுறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதுங்களா. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்லையே அங்கே காமிச்சிருக்காங்க பாருங்க, இதுதான் அந்த கட்டம் கட்டமாக கொடுத்துருக்காங்களா, அது காயில், இது தண்டவாளம். தண்டவாளம்னாக்கா நம்ம அந்த ரயில்ஸுடைய கீழ்ப்பகுதியிலேருந்து நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா. இது தண்டவாளம், தண்டவாளத்து மேலே ட்ரெயின் இருக்குது, இது காயில். இந்த காயிலுக்கு கரண்ட் அப்ளை பண்ணுறது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மெட்டல் எப்படி இருக்குனாக்கா ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்குது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போது இந்த ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த தண்டவாளத்தினுடைய இரும்பு கூட லிங்க் ஆகும். அதனால் இந்த இரும்பில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எட்டி கரண்ட் எதை ஆப்போஸ் பண்ணணும்னாக்கா அந்த எட்டி கரண்ட் கிடைக்கிறது அக்கார்டிங் டு லென்ஸ்லாம் இந்த கரண்ட் யார் உருவாக்குனாங்களோ அவங்கள தான் என்ன பண்ணும், ஆப்போஸ் பண்ண பார்க்கும். அந்த விதத்தில் இந்த ட்ரெயினுடைய மூவ்மெண்ட்டை இந்த எட்டி கரண்ட் என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணும். இந்த தண்டவாளத்தில் உருவாக்கக்கூடிய அந்த எட்டி கரண்ட்டை இங்கே ட்ரெயினில் அப்ளை பண்ண பிரேக்னால கரண்ட் ஒன்று இங்கே என்ன ஆகும், இந்த காயிலுக்கு வரும். அந்த ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த தண்டவாளத்தில் ஒரு எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எட்டி கரண்ட் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறத ஆப்போஸ் பண்ணும். அப்போ இன்டெரக்டாக நமக்கு என்ன ஆகிடும், இந்த ட்ரெயின் ஸ்டாப்புக்கு வந்துடும். சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னாக்கா சர்க்குலர் எட்டி கரண்ட் பிரேக்குன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல என்ன அப்படின்னாக்கா இது ஒரு பார்த்தீங்களா, இதுதான் அந்த சர்க்குலர் ட்ரம்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா. வீல் வச்சுக்கலாம். ஒரு மெட்டல் சர்க்குலர் மெட்டல் இருக்குது. இந்த சர்க்குலர் மெட்டலில் ஹை மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா. இது அந்த ஷாஃப்ட்னு சொல்லலாம். இதை மையமாக வச்சு தான் அந்த வீல் சுற்றுது. அப்படின்னா நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது இந்த ட்ரம் என்ன ஆகிட்டு இருக்குனாக்கா ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, இந்த மாஸ் ஆஃப் த மெட்டல் மூவ் ஆகிட்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ எனிஹவ் இந்த ட்ரம் கூட லிங்கான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அந்த ட்ரம் கூட லிங்கான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த ட்ரம்மில் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு இஎம்எஃப் தொடர்ந்து கரண்ட் இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்.
அந்த இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் நத்திங் பட் எட்டி கரண்ட். அந்த எட்டி கரண்ட்டு அக்கார்டிங் டு லென்ஸில் இந்த மூமெண்ட்டை ஆப்போஸ் பண்ண பார்க்கும். அதனால் நமக்கு என்ன ஆகும், இந்த ஹோல் வீல் என்ன ரெஸ்ட்டுக்கு வந்துடும். புரியுதுங்களா? இந்த ப்ராசஸ் தான் நமக்கு எட்டி கரண்ட்டை இந்த சர்க்குலர் எட்டி கரண்ட் பிரேக்காக பயன்படுத்தி விட்டுருக்கோம். அடுத்து பார்த்தோன்னாக்கா எட்டி கரண்ட் டெஸ்டிங். ஸோ ஒரு பொருள் தரமாக இருக்கா, இல்லாட்டி அந்த பொருளுக்குள்ளே ஏதாவது சம்திங் ஒரு காற்று பகுதிகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம உள்ளே புகுந்து பார்க்க முடியாது இல்லையா? அதனால என்ன பண்ணுறோம்னா எட்டி கரண்ட்டுடைய எட்டி கரண்ட் பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த இடத்துல மெட்டீரியல் ப்ராப்பராக இருக்கா இல்லாட்டி ஏதானும் குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். அந்த விதத்தில் ஒரு காயில் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அந்த காயிலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஏசி சோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம், சோர்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் கொடுக்குறோம். அதனால் இந்த காயில் ப்ரொடியூஸ் பண்ணோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்சுவலாக வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சொன்னது புரியுதுங்களா? இந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் எந்த மெட்டலை டெஸ்ட் பண்ணணுமோ அந்த மெட்டல் பக்கத்தில் அந்த காயில் கொண்டு வரும்பொழுது என்ன ஆகுனாக்கா, இந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மெட்டலில் என்ன பண்ணும், அந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபஸ்ட்டு லிங்க் ஆகும். அதனால இந்த மெட்டலில் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்களே அது எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ்டு திஸ் மெட்டல். எந்த மெட்டலை நம்ம டெஸ்ட் பண்ணணுமோ அந்த மெட்டலில் இந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிறதுனால இந்த மெட்டலில் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எட்டி கரண்ட் இந்த மெட்டலில் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இந்த மெட்டலே நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சொன்னது புரியுதுங்களா? இந்த காயிலில் நாம் அப்ளை பண்ண அல்டர்னேட்டிங் கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மெட்டல் கூட லிங்க் ஆகிறதுனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸாக அது சேஞ்சஸ் ஆகுது. அந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த மெட்டீரியலில் இஎம்எஃப் தொடர்ந்து எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த எட்டி கரண்ட் மெட்டலில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த மெட்டலும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போது இந்த மெட்டல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எட்டி கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த காயில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்ட்ராக்ஷன் பண்ணும். அந்த இன்ட்ராக்ஷன் என்ன பண்ணுறாங்க, ஒரு மானிட்டரில் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த மெட்டீரியல் எங்காவது சப்போஸ் நார்மலாக இருந்துச்சுனாக்கா கரண்ட் வந்து மினிமமாக இருந்துகிட்டு இருக்கும். சப்போஸ் இங்கே ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் சம் பிளாக்ஸ் இருக்குது, ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் பிளேசஸில் அந்த கரண்ட்டு பாருங்களேன் பீக் வேல்யூ அடைக்கும், வோல்டேஜ். அந்த வோல்டேஜ் இந்த மானிட்டரில் செக் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் பிளேசஸில் ஏதாவது ஃப்ளாஸ் இருக்கா, துளைகள் இருக்கா, காற்று பகுதிகள் இருக்கா, இல்லாட்டி வெல்டிங் சரியாக இருக்கா அப்படிங்கிற எல்லா விதமான செக்கிங் நடக்கும். ஸோ எங்காவது ஒரு ஃப்ராக்சர், ஹோல்ஸு, ஏர் பபிள்ஸ் உள்ள அந்த மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் பிளேஸில் நமக்கு கரண்ட் என்ன ஆகும், மேக்ஸிமத்தை ரீச் பண்ணும். அந்த வோல்டேஜ் எங்கே மேக்ஸிமம் ரீச் பண்ணதோ அந்த பர்டிகுலர் பிளேசஸில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. சரிதானுங்களே? அனதர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங். நமக்கு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மூவிங் காயில் கேல்வாமீட்டரை பற்றி, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதோடைய யூஸ் என்னன்னு சொல்லுவோம். ஸோ கரண்ட் நம்ம அப்ளை பண்ணுவோம் இந்த காயிலுக்கு, ரெக்டாங்குலர் காயிலுக்கு. ரெக்டாங்குலர் காயில் என்ன பண்ணுவோம், டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். டார்க்னால இது என்ன ஆகும், டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் காயிலுக்குள்ள ஒரு சிமெட்ரிக்காக ஒரு சிலிண்ட்ரிக்கல் சாஃப்ட் அயன் ஒரு பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த காயில் எப்பப்பெல்லாம் டிஃப்ளெக்ட் ஆகுதோ, ஆசிலேட் ஆகுதோ, அப்போல்லாம் அந்த மெட்டல், மாஸ் ஆஃப் த மெட்டல் என்ன செய்யும், ஆசிலேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு கான்ஸ்டன்டாக இருக்கும். இந்த மாஸ் ஆஃப் த மெட்டல் என்ன ஆகும், மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாஸ் ஆஃப் த மெட்டலில் ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னாக்கா ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப்னால எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எட்டி கரண்ட் என்ன பண்ணணும்னா ஃபர்தராக இந்த இடத்துல நமக்கு அந்த கரண்ட்டு இந்த மாஸ் ஆஃப் த மெட்டல் மூவ் ஆகிறது என்ன பண்ணும், அந்த எட்டி கரண்ட் ஆப்போஸ் பண்ணும். ஸோ இன்டெரக்டாக இந்த காயில் இமிடியேட்டாக ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு வந்துடும். தட் மீன்ஸ் இந்த இடத்துல இந்த சிலிண்டர் நம்ம வைக்கலன்னா, சாஃப்ட் அயன் கோர் வைக்கலன்னா இந்த நீடில் என்ன ஆகிட்டே இருக்கும், அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக என்ன வேல்யூஸ் காமிக்குது அப்படிங்கிறத நம்மளால் நோட் பண்ணிக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாஸ் ஆஃப் த மெட்டல் இதுக்குள்ளே வைக்கிறதுனால இட் ஷோஸ் அ ஸ்டாண்டர்ட் வேல்யூ, ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் போயிட்டு ஸ்டேபிளாக நிற்கும். நம்ம ரீடிங்ஸை நோட் பண்ணிக்க முடியும். சொன்னது புரியுதுங்களா? அந்த மூவிங் காயில் கேல்வாமீட்டருடைய சைட் வியூ, இது டாப் வியூ. இந்த இடத்துல அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதான் அந்த சாஃப்ட் அயன் கோரு. இந்த இடத்துல சாஃப்ட் அயன் கோரு, இதில் தான் எட்டி கரண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த எட்டி கரண்ட்னால அந்த காயில் ஒரு ஸ்டேபிள் பொசிஷனுக்கு வரும். ரீடிங்ஸ் நம்ம குயிக்காகவே எடுத்துக்க முடியும். சரிதானுங்களே? ஸோ எட்டி கரண்ட் சில இடங்களில் நமக்கு தேவையில்லாமல் இருக்குது, சில இடங்களில் தேவையும் படுது. சொன்னது புரியுதுங்களா? தேங்க்யூ.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் டூ லாங் கோஆக்சியல் சாலிட்ஸ். இப்போது ரெண்டு சாலிட்ஸ் எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n1 இருக்கிறதையும் n2 இருக்கிறதையும் எடுத்துக்கிறீங்க. இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இப்போ இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ப்ளஸ் ஏரியா இதை கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. இப்போது சாலிட் 1 நம்பர், அதாவது n1 டர்ன்ஸ், சாலிட் 2 அதாவது சாலிட் 1 சாலிட் 2, இது வந்து சாலிட் 2. இப்போது சாலிட் 1 n1 டர்ன்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா சாலிட் 2 n2 டர்ன்ஸ் அப்படி இருக்கிறத கன்சிடர் பண்ணுறீங்க. இப்போது இந்த ஆக்சில் லென்த்தில் கன்சிடர் 2 ஆக்சில் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ் சேம் லென்த்து, எல்லுங்கிற சேம் லென்த் எடுத்துக்கிறீங்க. இப்போ எல்லுங்கிற சேம் லென்த்தில் இருக்கும்போது இது என்ன ஆகும், இதோட கம்பேர் த ரேடியேஷனும் இதோட ரேடியேஷன் சேம். when compared to the radius of that magnetic field produced inside the solenoid is uniform. ஓகேவா, இப்போ இது யூனிஃபார்மாக இருக்குது. then produced inside the solenoid uniform and என்ன ஆகுது, ஃப்ரிங், இந்த ஃப்ரிங் ஃபார்ம் ஆகும் இல்லையா, இந்த ஃப்ரிங் என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரிங் எஃபெக்ட் மேபி இக்னோர்டு, இந்த ஃப்ரிங் எஃபெக்டை இக்னோர் பண்ணிக்கிறீங்க. அப்போ A1 A2 அப்படிங்கிற ஏரியாவை கன்சிடர் பண்ணுறீங்க. இப்போ A1 ஏரியா அதே மாதிரி A2 ஏரியாவையும் கன்சிடர் பண்ணுறீங்க. ஸோ தட் லெட்ஸ் A1 A2 be the area of the cross section, area of the cross section, இந்த area of the cross section இருக்கும்போது then solenoid n1 n2 number of turns என்ன எடுத்துக்கிறீங்க, n1 n2. ஸோ let I1 கரண்ட்டை கொடுக்குறீங்க, I1ங்கிற கரண்ட்டை, then flowing through solenoid 1, then the magnetic field produced inside it என்ன ஆகுது, B1 அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்க. B1 mu naught NI N1 and I1 அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்க. NIங்கிறது நமக்கு தெரியும், B equal to NIங்கிறது நமக்கு தெரியும். இப்போது ஒரு சொலினாய்டு, இப்போ இங்கே இருக்கிறது ஒரு சொலினாய்டு, இங்கே இருக்கிறது ஒரு சொலினாய்டு, இப்போ இந்த ரெண்டு சொலினாய்டும் கன்சிடர் பண்ணுறீங்க. அப்போ சொலினாய்டு கன்சிடர் பண்ணும்போது let I1, அப்போது I1 be the current flowing through the current solenoid 1, then the magnetic field produced inside the solenoid என்ன இருக்கும், B1 equal to mu naught NI N1, அதாவது mu naught NIங்கிறது ஃபார்முலா, B1 mu naught N1 I1. சரியா, இப்போது இதையே எடுத்துகிட்டு தென் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் ஈச் டர்ன்ஸ். அப்போது சொலினாய்டு 2வை கன்சிடர் பண்ணும்போது டியூ டு சொலினாய்டு 1, சொலினாய்டு 1னால் சொலினாய்டு 2க்கு, அதாவது சொலினாய்டு 2லேருந்து டியூ டு சொலினாய்டு 1 தட் இஸ் கிவன் பை psi 2 to 1 A1 integral of B1 dot A. இப்போ B1 டாட் என்ன எழுதுவீங்க, B வெக்டார் டாட் A2 வெக்டார் எழுதுவீங்க இல்லையா. அப்போ A2 cos 0ங்கிறது என்ன ஆயிரும், 1 ஆயிருமா. அப்போது அதோட ஃபார்முலா என்னது, நம்ம ஃபார்முலா என்னன்னா θ ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்போது θ ஈக்குவல் டு 0 டிகிரினா mu naught N1 I1 A2. ஸோ த ஃப்ளக்ஸ் linkage of the solenoid 2 with total turns n2, total number of turns என்னது, இதில் n2 இருக்குமா, n2 இதிலிருந்து தான் நமக்கு வருது, இதிலிருந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இதில் பாஸ் ஆகுது. அந்த டயக்ராம் பாருங்கள், பேஜ் நம்பர் 230, நம்ம ஃபிசிக்ஸ் புக்கில் 4.3.4 ஓகேவா, அதான் பார்த்துட்ருக்கோம். இப்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த சொலினாய்ட்லேருந்து 1லேருந்து மாறுது, அப்போ θ ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்போது mu naught N1 I1 A2 அப்படின்னு இருக்கும். ஸோ த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வித் த சொலினாய்ட் 2 வித் டோட்டல் டர்ன்ஸ் N2 இஸ் என்னவா இருக்கும், N2 psi 2 to 1 ஈக்குவல் டு N2L mu naught N1 I1 A2. ஸோ தட் N2 psi 2 to 1 தென் தட் ஃபார்முலா, அதில் N2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இப்போது N2ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், இங்கே N2வை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே இருக்க N2ஓட வேல்யூ N2 ஈக்குவல் டு N2L அப்படியா. அப்போ N2 N1 N2 AL
A2L I1. So N2 psi 2 to 1 mutual induction M2 to 1 I equal to I1. That is also equal to M2 to 1. இதிலிருந்து இதுக்கு 2 to 1 it is also equal to mu naught N1 N2 A2L. Okay, so that magnetic field produced by the solenoid. இப்போ magnetic field பொலிஸ் ஆக போகுது. அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது தட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் பை த solenoid 2 when carrying the current I2. அப்போ I2ங்கிற கரண்ட் இங்கே போகுமா? அப்போது B ஈக்குவல் டு என்னவா மாறும்? மியூ நாட் NI. அப்போ இங்கே என்னவா மாறும்? இங்கே solenoid 2. ஸோ தட் மியூ நாட் N2 I2. நெக்ஸ்ட் தென் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் psi 1 to 2 linked with each turns solenoid 1. அப்போ solenoid 1ல் இருக்கும்போது இங்கே solenoid 1 இதென்ன பார்த்துருக்கோம். அப்போ solenoid 1 to 2 integral of A2 ஏரியா A2 மாறுமா? இது A1 இருந்துச்சுன்னா இது A1 இருந்துச்சுன்னா அடுத்து A2 மாறுமா? அப்போ இந்த ஏரியாவில் இருந்து மாற்றுறீங்க. அப்போ A2 ஏரியா A2ங்கும் போது B2 டாட் DA டாட்டுங்கும் போது காஸ். அப்போ காஸ் தீட்டா 0 1. அப்போ B2 A2 மாறும். மியூ நாட் N2 I2 ஈக்குவல் டு A2. தட் மீன்ஸ் அதாவது என்ன சொல்கிறேன்னா மியூ நாட் N2 I2 மல்டிபிள் வித் A2. ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஆஃப் த solenoid 1 வித் டோட்டல் டர்ன்ஸ் N2. டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னென்னு எடுத்துக்கிறீங்க இங்கே கன்சிடர் பண்ணுறீங்க N2. அப்போது N1 psi 1 to 2 இங்கே என்ன புரியுதா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 1 to 2. அப்போ N1 Lன்னு வரும். மறுபடியும் மியூ நாட் N2 L N2 I2 A2. இங்கே N1ஓட வேல்யூ என்ன தெரியும்? N1 இன்ட்டு L ஸ்மால் லெட்டர் N1 இன்ட்டு L. அப்போது N1 psi I2 2 என்னவா இருக்கும்? மியூ நாட் N1 N2 A2L within the bracket of I2. ஸோ I2ஓட மல்டிபிள் பண்ணுறீங்க. இப்போ இதில் நமக்கு என்ன தெரியும்? N1 psi 1 to 2 நமக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கோம்? M2 Iன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோமா? M2 M1 to 2 I2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். M1 to 2 I2. ஸோ தட் கரண்ட் 1 to 2 ஆல்சோ ஈக்குவல் டு I2 ஈக்குவல் டு மியூ நாட் N1 N2 A2L within the bracket of I2. ஸோ M1 to 2 mu naught N1 N2 A2L. So M1 to 2 also equal to 2 to 1. That is also equal to mutual induction. அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ சேம் காயிலுக்குன்னா இதில் சேம் காயில் இதில் A1ங்கிற ஏரியா எடுத்துக்கிறீங்க, இதில் A2ன்னு ஏரியா எடுத்துக்கிறீங்க. இந்த ஏரியாவோட லென்த்து L சேம். அப்போது L சேமாக இருக்கும்போது M ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? மியூ நாட் N1 N2 A2L. இப்போ மியூ என்ன எழுதுவீங்க? M ஈக்குவல் டு மியூ N1 N2 A2L. ஸோ M ஈக்குவல் டு மியூ நாட் L. ஸோ இதுதான் என்ன சொல்கிறீங்க? இஃப் dielectric medium of the relative permeability mu r இருக்கும்போது அது என்ன எழுதிக்கலாம்? இட் இஸ் ரெப்ரசன்ட் இன்சைடு த solenoid. அதுதான் என்ன எழுதுறீங்க? M ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர் N1 N2 A2L. புரியுதா? ஸோ மேக்னெட்டிக் solenoidங்கிறதுங்கிறது ஒன்றும் இல்லைக்கண்ணா, இப்போது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிட்வீன் த காயில், ரெண்டு காயிலை கன்சிடர் பண்ணுறீங்க. இந்த ரெண்டு காயிலில் இது வந்து 1ன்னு இது 2ன்னு எடுத்தீங்க. solenoid 1 solenoid 2. அப்போ solenoid 1ல் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல என்ன ஆகுது? solenoid 2ல் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல என்ன ஆகுது? மியூச்சுவல் இண்டக்ஷன் என்ன ஆகுது? ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? தேங்க்யூ.